கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். என் வாழ்வினில் துணையவரே, என் தாழ்விலும் பெலனவரே. என் வாழ்வினில் துணையவரே, என் தாழ்விலும் பெலனவரே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 35 வரை. தியானத்தின் தலைப்பு: மரணத்திலும் நம்பிக்கை. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கையுள்ளவன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 32. வியாதியினாலோ அல்லது முதிர்ச்சியினாலோ படுக்கையில் இருப்பவர்களை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமாக இருக்கும். காரணம், அவர்கள் வாழவும் முடியாமல் மரிக்கவும் முடியாமல் இரண்டிற்கும் நடுவே திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் அவரோடு உறவிலே இருப்பவர்கள் அப்படுக்கையிலும் நம்பிக்கையோடையே பேசுவார்கள். நான் ஆண்டவரிடம் போவதற்கு காலம் நெருங்கிவிட்டது என்பர். மரணத்திலும் அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள். அதேவேளை மரண பயத்தினால் அவதியுறுவோரும் உண்டு. அந்த மரண பயமே அவர்களை கொன்று போடும். இன்றைய தியான பகுதியிலே துன்மார்க்கரை குறித்தும் அவர்களுக்கு நேரிடும் அழிவை குறித்தும் எழுதும்போது நீதிமானை குறித்தும் அவனுக்கு வரும் ஆசீர்வாதங்களை குறித்தும் எழுதப்பட்டுள்ளது. மனுஷன் தனது இஷ்டம் போல தன் கால் போகும் போக்கில் நடந்து போவான். அது நல்லதும் செம்மையுமான வழி போல தெரியும், ஆனால் அதுவே மரண வழியாக இருக்கக்கூடும். ஆனால் ஞானமுள்ளவனோ பயந்து தீமையை விட்டு விலகுவான். துன்மார்க்கன் தனது தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், ஆனால் நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கையோடே இருப்பான். இந்த உலகில் பிறந்த எவருக்குமே மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. ஆனால் மரணத்தின் பின் நித்திய வாழ்வு என்பது தேவனை நம்பி அவருக்குள் வாழ்ந்து அவருக்குள் மரிப்பவர்களுக்கு மட்டுமே. ஆகவே கர்த்தருக்குள் வாழும் ஒருவனுக்கு மரணத்திலும் நம்பிக்கையுண்டு. அவன் மரணத்தை எண்ணி பயப்பட மாட்டான். மரணத்துக்கு முன்பு வாழும் இவ்வாழ்வை தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்காக அவன் தேவனுக்கும் அவர் வார்த்தைக்கும் மட்டுமே பயந்து வாழ்வான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தை தெளிவாக கூறுகிறது. அந்த மரணத்தை ஜெயித்து எழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுள்ளவனே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று தைரியமாக கூற முடியும். பிரியமானவர்களே, இன்று நாம் மரணத்துக்கு பயந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சுகதேகியாக வாழ பிரயாசப்படுகிறோமா? அல்லது மரணத்தை பற்றியே சிந்திக்க நேரமின்றி இவ்வுலகின் ஓட்டத்திலும் களியாட்டத்திலும் நமது நேரத்தை செலவிட்டு எங்கேயோ நம்மையே மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நின்று நிதானித்து பார்ப்போம். இவ்வுலகில் நாம் வாழும் இந்த வாழ்க்கை மிக குறுகியது. அது எப்போது, எப்படி, எங்கே முடிந்து போகும் என்பது நம் யாருக்குமே தெரியாது. ஆனால் மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று. அந்த நாளில் நம்மோடு கூட யாரும் வரப்போவது இல்லை. நாம் மாத்திரமே அதை தனியாக சந்திக்க நேரிடும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, மரணத்திலும் நீர் எங்களுக்கு அருளி இருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.